ஃபர்ஸ்ட் டைம் பிரைட் அட்டென்ட் பண்ண போற பட்டி மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன கேள்விகள் பயம் எல்லாம் தெளிவுபடுத்துற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஹாய் கண்மணிஸ், நான் லெனி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் எப்பத்துல இருந்து பட்டி மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பத்துல இருந்து எனக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கும். ப்ராடக்ட் டீடைல்ஸ் தாண்டி நிறைய கேள்விகள் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பிரைட் அட்டென்ட் பண்ண போற பட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தா. அவங்க கேள்விகள் எல்லாமே வெறும் கேள்விகள் கிடையாது, அவங்க கிட்ட இருக்கிற பயம். இதே பயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரைட் அட்டென்ட் பண்ண போற எனக்கும் இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்த நிறைய ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்டுகளுக்கும் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தெளிவுபடுத்துற மாதிரி ஒரு ஃபாலோவர் வந்து அவங்க வந்து நிறைய வந்து யூடியூப் வீடியோஸ் தேடி இருக்காங்க. பட் அது கிடைக்காத பட்சத்துல என்கிட்ட வந்து கேள்விகள் கேட்கும் போது, ஏன் அக்கா நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஓகே ஃபைன், அவங்களுக்கு இருந்த டவுட் மாதிரி தான் நிறைய பட்டி மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணும்போது அவங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போது. அவங்க கேட்ட கேள்விகளை எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு கேள்விகளையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான சொல்யூஷனும் சொல்றேன். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நான் இதுல சொல்ற கேள்விகள் தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து மென்ஷன் பண்றேன், அதுல நீங்க வந்து கூட டிஎம் பண்ணி கூட நீங்க வந்து உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சாரி, கொஞ்சம் கோல்டா இருக்கனால என்ன பேச கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, தப்பா நினைக்காதீங்க. வீடியோ கண்டிப்பா கிளாரிட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் வந்து கிளாரிட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு ஃபுல் பேமெண்ட் வந்து பிரைடல் அதாவது மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் தரேன்னு சொல்றாங்கக்கா. ஆனா மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் 1000 rupees வரைக்கும் லெஸ் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. ரீசன் கேட்டா அவங்க மேக்கப் வந்து நான் சொன்னது மாதிரி நீங்க பண்ணல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா அதை சொல்ல போனா கேட்கறதுக்கு ஃபன்னியா இருக்கும். பட் நான் சொல்றேன், இது வந்து நான் ஒருத்தங்களுக்கு சொல்லி அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி ஃபுல் பேமெண்ட் அவங்களும் வாங்கியிருக்காங்க. இங்க சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஊர்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் சைடும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பேர் கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. நம்ம ஃபுல் பேமெண்ட் அப்படின்னா சில பேர் அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்றாங்க. ஸோ அதனாலதான் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுவும் பட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு ஒத்துக்கிற ரீசனே அந்த ஆர்டர் வந்து கையை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஒன்ஸ் நீங்க மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி பேலன்ஸ் அமௌண்ட் கேட்கும் போது 1000 ரூபாய் கம்மி பண்றேன். ஒரு ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்டுக்கே வந்து அவங்க வந்து 30,000 rupees வந்து பேலன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு இஷ்யூ எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க போயிட்டீங்க, உங்க மேக்கப் பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, உங்களை பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து புக் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது நீங்க அப்படியே பையன்கிட்ட போங்க, அவங்க கிட்ட நார்மலா கேளுங்க, சார் உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கா, நான் பண்ணிருக்கிறது பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணிருந்தீங்கன்னா அந்த பையன் வீட்டுல வந்து தப்பாவே சொல்ல மாட்டாங்க. நீங்க கேள்வி கேட்ட உடனே வந்து பையன் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். ஏன்னா இந்த பொண்ணு வீட்டுல பண்றது எதுவுமே இந்த பையன் வீட்டுக்கு சொல்ல இருக்க மாட்டாங்க, தப்பா நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கும்ல. ஸோ வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணாம தான் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ நீங்க அப்படியே பையன் கிட்ட போங்க, சார் உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கா, நான் நல்லா பண்ணிருக்கேனான்னு கேளுங்க. நல்லா பண்ணிருக்கீங்க, அழகா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே பொண்ணு வீட்டுல கேளுங்க, நல்லா இருக்கு தானே மேம், நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் எப்ப மேம் பே பண்ணுவீங்கன்னு கூலா கேளுங்க. அவங்களுக்கு ஆன் த ஸ்பாட் வேற வழியே கிடையாது, அப்படியே உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. இதே பையன் வீட்டுல உங்களை புக் பண்ணி இதே மாதிரி பையன் வீட்டுல பண்றாங்கன்னா ஆன் த ஸ்பாட் பொண்ணு கிட்ட கேளுங்க, எப்படி இருக்கு மேம். அது எப்படின்னா பப்ளிக்கா கேட்கணும், தனியா கூட்டிட்டு போய் ரூம்ல எல்லாம் வச்சு கேட்க கூடாது. ஆன் த ஸ்பாட் பப்ளிக்கா ஜோடியா போட்டோ தான் எடுத்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோ செக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கும். போட்டோகிராஃபர்ஸ் எல்லாரும் நின்றுதான் இருப்பாங்க. கேளுங்க, நல்லா இருக்கு மேம், நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட் பையன் வீட்டுல சொல்லுங்க, சார் நல்லா இருக்கு, எப்போ பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க, எனக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட் எப்போ வந்து பே பண்ணுவீங்கன்னு கேளுங்க. இது ஒரு ஃபன்னியா விஷயம். இதை வந்து ஃபன்னியாவை தான் நீங்க எடுத்துக்கணும். சீரியஸா அந்த இடத்துல டென்ஷன் ஆகி கத்தி கோவப்பட்டோ உங்களால உங்க பேலன்ஸ் அமௌண்ட்டை வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவங்க அனுப்புற ஜிபே எல்லாமே வந்து உங்களுக்கு சேஃபா தான் நீங்க வச்சிருக்க போறீங்க, அது அப்படிதான் இருக்கும். ஸோ எதையுமே வந்து அவங்க உங்கள்ட்ட பேசுற சேட் எதையுமே வந்து டெலிட் பண்ணி விட்டுறாதீங்க. எல்லாமே வந்து சேஃபா நீங்க உங்ககிட்ட வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி நான் இப்ப சொன்னதையும் தாண்டி உங்களுக்கு பேமெண்ட் வராம இருக்கு அப்படின்னா அவங்களோட டோட்டல் அவங்க நமக்கு இன்னுமே அவங்க கிட்ட இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நமக்கு இன்னொரு ஆர்டர் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபேஸ் அவங்கள்ட்ட நீங்க பிரைடை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது, பிரைடோட இமேஜ் கிடக்கூடாதுன்னா நீங்க உங்களோட உழைப்பாத்தனுமே வேஸ்டா தான் போகும். ஓகே மேம், நான் வந்து இது இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிடுறேன், இந்த மாதிரி பிரைட் வந்து என்ன இது பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நான் ஷேர் பண்றேன், உங்களோட பிக்கோட நான் ஷேர் பண்றேன்னு சொல்லிருங்க.
கண்டிப்பா எந்த பிரைடுமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தேவை பேஷன்ஸ். அதாவது நீங்க அந்த வார்த்தைகள் தப்பா விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப தப்பா பேசுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த டைம்ல நம்ம ஒர்க் முடிஞ்சிருச்சு, நம்ம அவங்கள்ட்ட கெஞ்ச ஸ்டேஜ்ல இருக்கோம். பட் நம்ம கெஞ்சாம நம்ம வந்து பொறுமையா பேசணும். அதான் வந்து ப்ரொஃபஷனலிசமா நம்ம பண்றது. இல்ல அந்த இடத்துல வந்து நம்மளும் ரவுடிசம் பண்ணி நம்மளும் இது பண்ணோம்னா தருவாங்க ரொம்ப கேவலமா. அவங்களும் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம பேர் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகும். ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க. சுச்சுவேஷன் தப்பா போகுது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு நீங்க சாமர்த்தியமாவும் இருக்கணும். இல்ல ஒருவேளை படி மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கும்போது நமக்கு வந்து பேச்சே வராது. ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் அட்டன் பண்ணும்போது நம்ம அவ்வளவா பேசுறதுக்கே நமக்கு தோணாது, பயத்துல இருப்போம். உங்க வீட்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு போங்க, இல்ல உங்களோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் யாராவது கூட்டிட்டு போங்க. தைரியமா பேசுற ஆளா இருக்கணும். கூட்டத்தை பார்த்தோன்னே பேக் அடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. தைரியமா பேசுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பேலன்ஸ் அமௌண்ட் எதுவுமே வேஸ்டா போகுது, உங்க ஒர்க் எதுவுமே வேஸ்டா போகாது. கண்டிப்பா உங்க உழைப்புக்கான பணத்தை நீங்க வாங்கி தான், காசு நீங்க வாங்கி தான் ரிட்டர்ன் வருவீங்க. ஸோ ட்ரை இந்த மாதிரி பண்ணுங்க. அதை விட்டுட்டு அங்கிருந்து ரவுடிஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காதீங்க. கூலா ஹேண்டில் பண்ணி சிச்சுவேஷனை சரியா உங்க பக்கமா திருப்பிக்கோங்க. செகண்ட், ஜவுரி பிள்ளை டோனட் குஞ்சம் எல்லாம் நம்ம வாங்கிட்டு போனோமா இல்ல கிளைண்ட் வாங்க சொல்லணுமா? கண்டிப்பா நம்ம தாங்க வாங்கணும். இதெல்லாம் பேசிக் ஹேர் அசசரிஸ், இதெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கணும். நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பிரைட் வந்து பிரைடல் பேக்கேஜ் என்கொயர் பண்ண உடனே 12K 10K அப்படின்ட்டு படி மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் எடுத்த உடனே உங்க பேக்கேஜ் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள பேச விடுங்க. பிரைட் எல்லாம் வந்து தெளிவா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் வேணும், எந்த டிராப்பிங் ஸ்டைல் வேணும், எந்த ஹேர் அசசரிஸ் வேணும், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு பிக்கு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அதை முதல்ல வாங்குங்க. அதுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேசிக் ஹேர் அசசரிஸ் எல்லாமே, அதாவது குஞ்சம் ஜவுரி பிள்ளை எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. நீங்க அதை காட்டும் போது அவங்க பிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஓகே, இதே மாதிரி தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா ஓகே விட்டுருங்க. உங்களோட பேக்கேஜில் அதை அப்படியே இன்க்ளூட் பண்ணுங்க. நார்மலா உங்க 12K நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிங்கன்னா அதை அப்படியே வச்சிருங்க. இல்ல அவங்க கேட்கறது உங்ககிட்ட இல்ல அப்படின்னா தான் நீங்க எக்ஸ்ட்ராவா பேக்கேஜ்ல சேர்த்து சொல்லணும். மேம் இந்த ஹேர் அசசரி உங்ககிட்ட இருக்க ஹேர் அசசரிஸா நீங்க அப்பதான் காட்டணும். காட்டி இது ஓகேவான்னு கேளுங்க. இல்ல மேம் எனக்கு இது வேணும்னா ஓகே மாதிரி எக்ஸ்ட்ராவா சார்ஜ் ஆகும் மேம் அப்படின்னு அப்பதான் நீங்க சொல்லணும். எடுத்த உடனே சொல்லிட்டு இருக்காதீங்க. அதை வந்து பார்த்து கரெக்டா பண்ணுங்க. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா ஜவுரி பிள்ளை டோனட்டுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கணுமா? கண்டிப்பா பேசிக்கா உங்ககிட்ட இருக்கு, நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க வாங்க வேணாம். உங்ககிட்ட இருக்கு, நம்ம எப்படி நல்ல ஒரு பொருளா தான் நம்ம வாங்கி வச்சிருப்போம். அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் நீங்க அடுத்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்க பேக்கேஜோட சேர்த்து சொல்லணும். ஓகேவா? அது வந்து எக்ஸ்ட்ராவா சார்ஜ் ஆகும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பேக்கேஜ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஹேர் அசசரிஸ் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேக்கேஜை கூட்டிகிட்டே போக கூடாது. அவங்கள்ட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் ஹேர் அசசரிஸ் எல்லாம் இதுதான் இருக்கு, இது வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்லும் போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகணும். ஓகே நான் வந்து சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கு வந்து இந்த பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. ரெண்டுக்கு எடுத்தா கூட ரெண்டுக்கு எடுக்கிறது நஷ்டம் தான் நான் சொல்லுவேன். அப்படின்னா எடுத்துட்டு நம்ம வந்து காசு அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். ஒருவேளை பிரைடெல்லாம் திருப்பி தரலாம் நான் வந்து அப்புறமா பேசுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுக்கு எடுக்கிறத விட நீங்க அந்த பொருளை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அது அப்புறமா அடுத்து உங்களுக்கு அப்கமிங் பிரைட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால அவங்க கிட்ட பேச விடுங்க, விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கான்னு யோசிங்க. இல்லைங்கிற பட்சத்தில் நீங்க வாங்கணுங்கிற போது தான் நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை பேக்கேஜ்ல சேர்த்து சொல்லணும். ஃபோர்த் வந்து ஜுவல்லரி அண்ட் ஹேர் அசசரிஸ் திருப்பி கொடுப்பாங்களா, நமக்கு அதை திருப்பி கொடுக்குற கேரண்டி நமக்கு எப்படி இருக்கும், அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்களா அப்படின்னு எப்படி நம்புறதுன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து நீங்க மார்னிங் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நீங்க அட்டன் பண்ற பிரைடுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா உங்க ஹேர் அசசரிஸ் இல்ல ஜுவல்லரி எல்லாமே வந்து நீங்க வாங்கிட்டு வரலாம். இல்ல ஒருவேளை 2 ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க தான் பிரைடல் புக்கிங் பண்றீங்கன்னா ஓகே நீங்க மார்னிங் இருந்துட்டு நீங்க அங்கேயே தான் இருப்பீங்க. ஈவினிங் வரைக்கும் இருந்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ரிசப்ஷன் முடிச்சுட்டு நைட்டு வரைக்கும் உங்களால அங்க வெயிட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நிறைய மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு இருக்கும். நம்ம வந்து வெட்டிங் முடிச்ச அதாவது மேக்கப் முடிச்ச உடனே கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி தான் இருப்போம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து ஜுவல்லரி அண்ட் ஹேர் அசசரிக்கு வந்து நீங்க வந்து 2000 எக்ஸ்ட்ராவா வந்து சார்ஜ் பண்றேன் மேம். ஏன்னா நீங்க அது திருப்பி கொடுக்கும்போது தனியா சொல்லுங்க, உங்க பேக்கேஜ்ல சேர்க்காதீங்க. பேக்கேஜ்ல சேர்க்கக்கூடாத விஷயம் இதுதான். அதாவது எக்ஸ்ட்ராவா 2000 வந்து நான் சார்ஜ் பண்றேன். அதாவது இது வந்து இந்த ரெண்டலுக்கான மாதிரி தான் மேம். நீங்க வந்து ஹேர் அசசரிஸ் அண்ட் பிரைடல் அசசரிஸ் எல்லாமே வந்து ஜுவல்லரி, அதாவது பிரைடல் ஜுவல்லரி அண்ட் ஹேர் அசசரிஸ் நீங்க திருப்பி கொடுக்கும்போது இதே 2000 இருக்கணும் 3000 இருக்காது. நீங்க கொடுத்து அனுப்புற பொருளோட ஒர்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திருப்பி நீங்க பொருளை வந்து நீங்க திருப்பி கொடுத்ததுமே நான் உங்களுக்கு அப்படியே அதே அந்த அமௌண்ட்ல இருந்து ₹1 கூட நீங்க எடுக்க கூடாது. அதனால நீங்க ரெண்டலுக்கு இது பண்ற மாதிரி தான். அவங்க பொருளை சேஃபா அண்ட் செக்யூரா கொடுத்த உடனே நீங்க அதே அமௌண்ட் வந்து நீங்க அவங்களுக்கு பே பண்ணிருங்க. ஜிபேவோ எப்படியோ நீங்க வந்து அவங்களுக்கு பே பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது எந்த ஒரு
பிரைடா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஒரு ரெண்டலுக்கு எடுத்து அந்த ஜுவல்லரியை வந்து அவங்க திரும்ப திரும்ப போட போறது கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க அது கண்டிப்பா போடுவாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து கோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் போடுவாங்க. அந்த மாதிரி வெட்டிங் அன்னைக்கு போடுற மாதிரி பிரைடல் அசசரிஸ் இல்ல ஹேர் அசசரிஸ் வந்து டெய்லி அவங்களால கேரி பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா வந்து திருப்பி கொடுப்பாங்க. திருப்பி கொடுத்து அவங்க அமௌண்ட்டை திருப்பி வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. சேஃப் அண்ட் செக்யூராங்கிற வார்த்தையும் சொல்லணும். ஏனோ தானோங்கிற மாதிரி ஜடையில ஹேர் அசசரில் வந்து ஜடைக்குள்ள வந்து நகையில எல்லாம் சுருட்டி கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. நீட்டா சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2K இல்ல 3K எவ்வளோ வாங்கியிருக்கேனோ அதுக்கேற்ற அதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவேன் மேம். அது வந்து பேக்கேஜ் கிடையாது, ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான மெத்தட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே சொல்றீங்க. சொன்னதுக்கு அப்புறம் அது உங்க ஓன் ஜுவல்லரியா இருந்தாலும் சரிதான், இல்ல பிரைடல் ரெண்டுக்கு நீங்க எடுத்து கொடுக்குற ஜுவல்லரியா இருந்தாலும் சரிதான். நீங்க பிரைடலுக்கு ரெண்டுக்கு எடுத்து கொடுக்கறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரைடு கொண்டு போகும்போது அங்க ஒவ்வொரு நாளுக்கு உங்களுக்கு சார்ஜ் போட்டே இருப்பாங்க, உங்களுக்கு மொத்தமா உங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து ரெண்டலுக்கு எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டலுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா மேம் நான் ரெண்டலுக்கு எடுத்து தான் நீங்க கேட்குற எக்ஸ்ட்ரா நீங்க வந்து என்கிட்ட இருக்கிறது வேணாம்னு சொன்னால நான் உங்களுக்கு ரெண்டலுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு நாள் எனக்கு நீங்க திருப்பி தரணும், இல்லைன்னா வந்து நான் சார்ஜ் வந்து அதிகமா நான் பண்றேன் மேம். ஏன்னா எனக்கு ரெண்டலுக்கான இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்க எல்லாமே பேசணும். எல்லாமே ஃபர்ஸ்ட் பேசும்போது பிரைடு கண்டிப்பா வந்து ஒரு 2K தடவை யோசிப்பாங்க. நீங்க ரெண்டலுக்கு ஒவ்வொரு நாளுக்கு 1000 கொடுக்கணும் மேம் அப்படின்லாம் சொல்லும் போது கண்டிப்பா வந்து உடனே வந்து திருப்பி கொடுத்துருவாங்க பிரைடல் ஜுவல்லரியை. இல்லைங்கிற பட்சத்துல தான் நீங்க இந்த ரெண்டலுக்கு எடுக்கிறது அதோட தான் பிரச்சனை. நம்ம ரெண்டலுக்கு எடுத்துட்டு பிரைடு கொண்டு போயிட்டாங்கன்னா நமக்கு காசு நஷ்டம் ஆகிட்டு இருக்கு. நம்ம அவ்வளோ நாளுக்கு அவங்க பிரைடு திருப்பி தருவது வரைக்கும் நம்ம வந்து இங்கே பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு பிரைடல் ஜுவல்லரி செட்டை வந்து நல்லதா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 பிரைடல் செட் வந்து கூட நல்லதா பார்த்து வாங்கி வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த பிரைடுக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி சேவ் பண்ணலாம், இல்லைன்னா காசு வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து 3 ஈவெண்ட் இருக்கு மேம் ஒரே நாள் ஃபங்க்ஷன்ல வந்து 3 ஈவெண்ட் இன் ஃபங்க்ஷன் எப்படி டச் அப் பண்றது, வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 ஃபங்க்ஷன்னா ஒருவேளை மார்னிங் விடிய காலமே உங்களுக்கு ஒரு ஹிந்து வெட்டிங் இருக்கு, முகூர்த்தம் வந்து விடிய காலம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அது நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் வெட்டிங் ஒரு 7, 8 அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா போகிற சுச்சுவேஷன் எல்லா பிரைட்ஸ்கிட்டையும் நீங்க அதை சொல்லணும். ஈவினிங் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்கு, அதுக்கும் நீங்க போகணும்னா நீங்க 3 பிரைட் கிட்டே இந்த விஷயத்துங்களை நீங்க ஷேர் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஷேர் பண்ணும்போது டச் அப்னா என்ன, டச் அப்னா நீங்க அங்க போய் நின்று ஃபிக்சிங் ஸ்ப்ரேயோ செட்டிங் ஸ்ப்ரேயோ இல்லை ஹைட்ரேட்டிங் ஸ்ப்ரேயோ இல்லை மறுபடியும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றது எதுவும் கிடையாது. டச் அப் கேட்குறாங்க அப்படின்னா காம்பேக்ட் பவுடர், அதாவது உங்ககிட்ட இருக்கிற காஸ்ட்லி காம்பேக்ட் பவுடர் நீங்க உங்களோட பிரைடு கிட்ட கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல முடியாது எனக்கு பயமா இருக்கு என்னோட பொருள் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அவங்க இருக்கிற அவசரத்துல அவங்க எங்க வைப்பாங்கன்னா அவங்களுக்கு அவங்க பொருள் எங்க வைப்பாங்கன்னே தெரியாது, நம்ம பொருள் எப்படி சேஃபா வைப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து இல்ல நான் கொடுக்க மாட்டேன்னா நீங்க பாக்குற அவங்க யூஸ் பண்ற பிரைடு, அதாவது நீங்க பிரைடு யூஸ் பண்ற காம்பேக்ட் பவுடர், இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பிரைட்ஸ் எல்லாமே காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்து அவங்கள டச் அப் பண்ண சொல்லுங்க. இல்ல காம்பேக்ட் பவுடரே இல்லாத பிரைடா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அதாவது ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் இப்போ மேப்ளின் பேக் இந்த மாதிரி பிராண்ட்ல இருந்து நீங்க காம்பேக்ட் பவுடர் நீங்க கொடுத்து தான் ஆகணும். அதுதான் டச் அப். அவங்க டச் அப் கேட்கறாங்கன்னா 2 விஷயம், ஒன்று அவங்க கிட்ட இருக்கிற பொருளை வச்சு காம்பேக்ட் பவுடர் வச்சு இப்படி அப்பப்போ டச் அப் பண்ணிக்கோங்க மேம். இல்லைன்னா ப்ளோட்டிங் பேப்பர் கூட கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கு செட் ஆகுதுன்னா லைட்டா டேப் பண்ணி எடுத்தாங்கனாலே அவங்க உங்களுக்கு மேக்கப் வந்து ரிமூவ் ஆகாமலே அவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் ஃபினிஷிங். இல்ல காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்றத பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே அவங்க ப்ராடக்ட் அவங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துட்டு வாங்க. இல்ல அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வாங்க. எல்லா அசசரிஸையும் திருப்பி தரும்போது அந்த பொருளையும் சேர்த்து திருப்பி தந்துருவாங்க. இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த புக்கிங் பண்ற பிரைடு கிட்டையும் சொல்லணும். எந்த பிரைடு கிட்ட ஒரே ஒரு நாள் 4 ஃபங்க்ஷன் இருக்குன்னா கூட 4 பிரைடு கிட்டையும் உங்களுக்கு இருக்க அவசரமான ஷெட்யூலை வந்து நீங்க ஷேர் பண்ணா மட்டும் தான் பிரைடு புரிஞ்சுப்பாங்க. எதுவுமே சொல்லாம மறைச்சு வச்சுட்டு ஆன் த ஸ்பாட் எனக்கு கிளம்பணும் டைம் ஆச்சு மேம் அப்படின்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு உங்க மேல வந்து இருக்கிற நம்பிக்கையே போயிடும். நீங்க நல்லா பண்ணுவீங்களா, ஸ்டார்டிங் நல்லா பண்ணுவீங்களா எப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வரும். இப்படி இப்ப போய் சொல்றாங்களே அப்படின்னு. நான் வந்து கரெக்ட் டைம்ல நான் முடிச்சுட்டு போயிருவேன் மேம். நீ டச் அப் நான் உங்களுக்கு காம்பேக்ட் பவுடர் கொடுத்துட்டு போறேன், என்னோட காம்பேக்ட் பவுடர் வேணுமா இல்லை உங்ககிட்ட காம்பேக்ட் பவுடர் இருக்கா அப்படிங்கறத நீங்க கரெக்டா கேட்டு டச் அப்க்கும் அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நீங்க அங்கிருந்து கிளம்பணும். இப்போ பிரைட்ஸ் மேட் பிரைடோட அம்மாக்கு ஃப்ரீயா மேக்கப் பண்ண சொல்றாங்க. ஃப்ரீயா மேக்கப் பண்ணலாமா? ஃப்ரீயா மேக்கப் பண்றதுக்கு உங்கள்கிட்ட பொருள் என்ன ஃப்ரீயாவா நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு யாராவது ஃப்ரீயா கொடுத்தாங்களா? இல்ல பிரைட்ஸ் மேட் கேக்குறாங்க அப்படின்னா பிரைட்ஸ் மேட் பேக்கேஜ் எடுக்க சொல்லுங்க.
அம்மா இல்ல பிரைடோட அம்மாக்கு ரெடி பண்ணணும்னா அதையும் நீங்க பேக்கேஜா எடுக்க சொல்லுங்க. ஒரு சிம்பிளான ஒரு பேக்கேஜ் நீங்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுக்காம ஆன் த ஸ்பாட் உங்ககிட்ட சொல்றாங்கன்னா ப்ளீஸ் உங்ககிட்ட ட்ரக் ஸ்டோர் பவுடர் வச்சுக்கோங்க. மேபிளின், பேக், இல்ல மாஸ், ஸ்விஸ் பியூட்டி, இன்செக்ட் காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி பொருளை நீங்க உங்க பேண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாரோட ஃபேஸும் மாறும், உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளவு நேரம் இருந்த ஒரு உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டா இருந்திருக்கும் அந்த சோன். திடீர்னு ஒரு வார்த்தையினால நீங்க பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எல்லாமே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லபடியா போறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்க, காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணுங்க, முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான் டச்சப். அவங்க கேட்குற டச்சப்னா ஜஸ்ட் கொஞ்சம் மேக்கப் பண்ணுங்கன்னா நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிவிடு. இல்லை ஃபவுண்டேஷன் கூட நான் அப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு வந்து காசு அவ்வளோலாம் நான் செலவு பண்ண விரும்புனா பிபி க்ரீம், சிசி க்ரீமாவது வச்சுக்கோங்க. மாஸோட பிபி க்ரீம் எல்லாம் நல்லாவே ஸ்கின் ஃபினிஷ் லுக்கும் கொடுக்குது. இப்போ நான் கூட அதான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 3-4 ஷேடில் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் தான் உங்களுக்கு தான் ஒவ்வொரு பிரைடை பார்க்கும்போது அவங்க கூட இருக்கிறவங்கள பற்றிலாம் தெரியும்ல. ஸோ நீங்கள் எடுத்துட்டு போகும்போதே எல்லா பொருளையும் வேன்ல வச்சு எடுத்துட்டு போகும்போதே ஒரு குத்து மதிப்பாக இதெல்லாம் எடுத்து வைப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட போங்க. ஆன் த ஸ்பாட் உங்களோட ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து ஃப்ரீயாக யார் மேலே யூஸ் பண்ணாதீங்க. மணி வேஸ்ட்டுங்கிறத நம்ம உழைப்பு அவ்வளோ நேரம் நம்ம உழைச்சிட்டு இருப்போம், ஒரு சந்தோஷத்தில் உழைச்சிட்டு இருப்போம். வாங்குற அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நம்ம சந்தோஷத்தில் உழைச்சிட்டு இருப்போம். திடீர்னு நம்மளை வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண சொல்லும்போது நம்ம பொருள் வேஸ்ட்டாக போகுது, நம்ம உழைப்பு வேஸ்ட்டாக போகுதுங்கிற மனக்கவலை நமக்கு அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸாக கொஞ்சமாவது உங்கள் வேனிட்டியில் வச்சுக்கோங்க. ஹையண்ட் ப்ராடக்ட்ஸ் கூட வைக்காம கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஹையண்ட் ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் வந்து வேனிட்டி ஓப்பன் பண்ணும்போது ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்டை பார்த்தாங்கன்னா ஓ இவங்க இதை மிக்ஸ் பண்ணி போட போகிறாங்களோ அப்படிங்கிற பிரைடுக்கு ஒரு கவலை உள்ளே இருந்துட்டு இருக்கோம். ஸோ எப்போவுமே உங்களோட ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தனியாகவே மறைச்சு கூட வச்சுக்கோங்க. இப்போ ஹவு டு மேக் வீடியோ கிளாரிட்டி ஃபோட்டோ வந்து ஃபில்டர் இல்லாமல் போடணுமா இல்லை ஃபில்டர் அப்ளை பண்ணி போடணுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபில்டர் போட்டால் வீடியோவும் ஃபோட்டோஸை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க, பீப்புள் வந்து பிரைட்ஸ் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா? உங்களோட பேஜில் வந்து நீங்கள் ஃபில்டர் ஃபோட்டோஸாக போடும்போது கண்டிப்பாக தெரியாதானே, யாருக்கு தெரியுதோ இல்லையோ, பட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸை இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்க்க தான் செய்வாங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து ஃபில்டர் அப்படிங்கிறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பிரைட்ஸ் நிறைய பேர் வராங்க, அவங்களோட ஃபேஸில் வந்து கிளியராக இருக்குன்னா அவங்களோட ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற மேக்கப் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரெட் ஆக்னி வந்து ரெட்டாக இருக்குது, ரொம்ப பெரிய ஆக்னியாக இருக்குன்னா நம்ம என்னதான் கலர் கரெக்டர் கொடுத்து அப்ளை பண்ணாலும் அதோட டெப்த்து தான் கம்மி பண்ண முடியுமே தவிர அதை மொத்தமாக அப்படியே அழிச்சு தொடக்க முடியாது. நம்ம ஒன்று வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லை சர்ஜனோ பிளாஸ்டிக் சர்ஜனோ கிடையாது, நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகேவா, நம்ம வந்து அந்த டெப்த்தை தான் கம்மி பண்ண முடியும். அவங்களுக்கு நீங்கள் பேசும்போதே தெளிவாக சொல்லுங்க, இது எனக்கு சுத்தமாக மறைக்கிற மாதிரி எடுங்கன்னா ஓகே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அங்கே போகும்போது மேடு பல்லாம் இருக்க தான் செய்யும். ஃபோட்டோவில் பார்க்குறதும் நேரில் பார்க்குற டெஸ்டரும் ஒன்றும் கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க பிரைடுக்கு சொல்லுங்க மேம் என்னால அதோட டெப்த்தை வந்து கம்மி பண்ண முடியும். அதாவது ரெட்டா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கலர் கரெக்ட் கிரீன் அப்ளை பண்ணி நம்ம அதோட டெப்த்தை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள சொல்லுங்க. அதை விட்டுட்டு அங்க ஒரு பெரிய பிம்பிள் இருக்கு அப்படின்னா அது அவ்வளோ பெருசா இருக்கு, நான் அதை ஃபுல்லா எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து மேடும் பள்ளம் எல்லாம் தெரியதான் செய்யும். இந்த விஷயங்களை எல்லாமே வந்து நம்ம வந்து தெளிவா சொல்லிட்டோம் அப்படின்னா பிரைடு வந்து புரிஞ்சுப்பாங்க. மோஸ்ட்லி பிரைட்ஸ் எல்லாம் இந்த எடிட்டிங் பிக்சர் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க இப்படியே வேணும் அப்படின்னு. அவங்க காட்டுற போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பிம்பிள் மார்க் எந்த ஒரு மேடு பள்ளம் எதுவுமே இல்லாம அவ்வளோ கிளீனா இருக்கும். கண்டிப்பா மேக்கப் ஆர்டிஸ்ட் தெரியும் அவ்வளோ கிளீனாவா இருக்கும் நம்ம பண்ற மேக்கப் வந்து அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லாம டெக்ஸ்சர் வந்து சாஃப்டாவா இருக்கும். கண்டிப்பா கிடையாது, கொஞ்சம் டைம் போனதுமே நம்ம டெக்ஸ்சர்ல இருந்து டிஃபரன்ஸ் தெரியும். அதாவது பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வேணும்னா பெர்ஃபெக்டான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட் ஃபினிஷை கொண்டு வரும். பெர்ஃபெக்ட் ஃபினிஷோட தான் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அங்கே கொஞ்சம் டெக்ஸ்சர்ல டிஃபரன்ஸ் எல்லாம் க்ளோஸ் அப்ல பார்த்தா கண்டிப்பா தெரியும், பக்கத்துல நின்று பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். ஆனா ஒரு நல்ல போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா வீடியோகிராஃபரோ போட்டோகிராஃபரோ அவங்க கிட்ட இருக்கிற ப்ரொஃபஷனல் கேமரா யூஸ் பண்ணி வீடியோஸும் போட்டோஸும் எடுக்கும்போது கண்டிப்பா அந்த வந்து மேடு பள்ளம் டெக்ஸ்சர் எதுவுமே அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. ஒரு நீட்டான ஃபேஸ் தான், அதாவது வந்து ஸ்கின் ஃபினிஷ் லுக்ல தான் ஃபேஸ் இருக்கும். அதை தான் வந்து பிரைட்ஸ் வந்து பிக்ல எல்லாம் பார்த்துட்டு நம்ம கிட்ட அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி வருவாங்க. சொல்ல வரும்போதே அவங்க ஃபேஸை பார்த்து அவங்க ஃபேஸ்ல இருக்கிற ப்ராப்ளங்கள் எல்லாம் தெளிவா சொல்லி புரிய வச்சீங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்ல அப்படின்னா நீங்க இது ஓகே நான் பண்றேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து நீங்க பண்ணாத போது உங்க மேல பேட் இம்ப்ரெஷன் வரும்.
ஸோ அதனால தெளிவாக அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி இவங்க கேட்ட மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபில்டர் போட்டு பண்றாங்களா நீட்டா இருக்குன்னா கண்டிப்பா எடிட்டிங் எல்லாம் பண்ணி தான் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்றாங்க. அது எடிட்டிங் பண்ணாம அப்லோட் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் நீட்டா ஒயிட்டா இருக்கு, நான் எடுக்கும்போது டார்க்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்படி வரணும்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு நல்ல ரிங் லைட் இருக்கணும், ஸ்பாட் லைட் இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கணும் தேவை கிடையாது. ஒரு ரிங் லைட் நீங்க எடுத்துட்டு போனாலே போதும். அண்ட் நீங்க போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லபடியா பேசுங்க. உங்க நம்பரை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்து போட்டோ சென்ட் பண்றீங்களா, அட்லீஸ்ட் ஒரு பிக்காவது ஃபர்ஸ்ட் சென்ட் பண்றீங்களா அப்படிங்கறத அவங்களை டார்ச்சர் பண்ணாம கேளுங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. அவங்க வந்து ரெடி பண்ணும்போது கண்டிப்பா கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற போட்டோஸும் உங்க போன்ல இருக்க போட்டோஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எது நீங்க பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பெஸ்டான போட்டோஸை ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க போட்டோஸ் எல்லாம் வந்து படிப்படியா வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அவங்க ஆக்சுவலா ப்ரொஃபஷனல் கேமரால எடுக்கிறது கண்டிப்பா நீட் அண்ட் பர்ஃபெக்ட் லுக்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஃபோன் இருக்கணும், நல்ல ஒரு ரிங் லைட் இருக்கணும். அண்ட் இதுக்கு மேலே ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸோட இருந்து கொஞ்சம் காண்டாக்ட்ல அவங்களோட இந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வாங்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களாதே உங்களுடைய சோஷியல் மீடியா வந்து பிளாட்ஃபார்ம் வந்து உங்களால ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க முடியும். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு தான் உங்களை பற்றி ரீச் வந்து அதிகமாக இருக்கும். நான் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். நான் வந்து தப்பு ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம தான் பண்றோம்ல, அது எதுக்கு மார்க்கெட்டிங் பண்ண பெருசா பண்ணுங்கிறது மாதிரி நான் பெருசா எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் கொஞ்சம் பண்ணேன், அப்புறம் டோட்டலா அதை விட்டு அப்புறம் அது திருப்பி அந்த இடத்துக்கு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா டெய்லி அப்படியே வீக்லி ஒரு 3 ரீல்ஸாவது அப்லோட் பண்ணும். ஒருவேளை பிரைட் இல்லை உங்களுக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு அதை வந்து நீங்களே அப்லோட் பண்ற மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட்டா ஒரு 1 மினிட் கண்டென்ட் மாதிரிலாம் நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களோட ஐடி கொஞ்சம் ரீச்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டோ எடுத்தா மட்டும் போதாது, போட்டோ எடுக்கிறதுக்கான விஷயங்களும் கரெக்டா எடுத்தீங்கன்னா மட்டும்தான். நேச்சுரல் லைட்ல வச்சு எடுங்க. ரூம்ல வச்சு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ரிங் லைட் இல்லைன்னா ஸ்பாட் லைட் வேணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டா பண்ணீங்கன்னா தான் உங்களோட சோஷியல் மீடியா பேஜ் வந்து பாக்குறதுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன்ல வந்து நாஸ் ஃபவுண்டேஷன் மட்டும் இருந்தாலே போதுமா, பிரைட் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நாஸ் ஃபவுண்டேஷன் மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்தா போதும்னா அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம படிச்சிருக்கோம் கோர்ஸ். முடிச்ச உடனே வந்து பட்டி மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கும்போது நிறைய பேரால நாஸ் ஃபவுண்டேஷன் அஃபோர்ட் பண்ண முடியாது. நாஸ் ஃபவுண்டேஷன் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இன்னைக்கு 4500 கொடுத்து வாங்க நாஸ் ஃபவுண்டேஷனை விட எனக்கு தெரிஞ்சு கிரைலானோட டெர்மா பேலட் யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, நிறைய பேர்கிட்ட இருக்கு, நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்கும். அதுல இருக்கிற ஷேட்ஸ், அந்த பேலட்ல இருக்கிற ஷேட்ஸ் மாதிரி நம்ம நாஸ்ல கூட தேடி தேடி வாங்க முடியாது. நாஸ்ல 5 ஷேட்ஸ் இருந்தா நம்மளால கண்டிப்பா பிரைட்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல ஏற்கனவே பண்ணிருக்கேன். ஆனா கிரெய்லானோட டெர்மா பேலட்ல ஆரஞ்சு கலர் கரெக்டர்ல இருந்து பீச் கலர் கரெக்டர்ல இருந்து காண்டோர்ல இருந்து பிரான்சர்ல இருந்து எல்லா ஃபவுண்டேஷன் ஷேட்ஸுமே இருக்கும். நான் அதை பத்தி வீடியோ ஏற்கனவே பண்ணிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாஸ்க்கு ஈக்குவல் நாஸ் தான். நாஸ்க்கு எந்த ஒரு அஃபோர்டபுள் டூப்ஸும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நாஸ்க்கு ஈக்குவலா அஃபோர்டபுள் டூப்ஸ் கிடையாது. நாஸ் வந்து ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது அஃபோர்டபுள் டூப்ஸ் இருக்க போய் வேற ஏதாவது எடுக்கலாம்ல, ஏன் அது பண்ண மாட்டேங்கிறாங்க? சொல்லலாம் அஃபோர்டபுள் டூப்ஸ் இருக்குன்னு. நாஸ்க்கு எந்த ஒரு அஃபோர்டபுள் டூப்ஸும் கிடையாது. 4500 rupees கொடுத்து அந்த ஃபவுண்டேஷன் வாங்குறாங்க, அது அந்த அளவுக்கு ஒர்த், அதனால தான் அதை வாங்குறாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலானதுலாம் தேடி போனீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் பெட்டரான ஃபவுண்டேஷன் நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சார்மசி, மிலானோ, ஜஸ்ட் கோல்டு, பேக், இதெல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல, ரீகோட், இதெல்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல நல்லாவே யூஸ் ஆகுற ஒரு ஃபவுண்டேஷன் தான். இதுல தாண்டி நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டை பொறுத்த இருக்கு. ஸோ அது மட்டும்தான் ஃபவுண்டேஷன்லாம் நினைக்காதீங்க. நல்ல ஃபுல் கவரேஜ் கொடுக்குற மாதிரி நிறைய ஃபார்எவர் 52ல ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கா. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஸ்கின் டைப், அது மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபவுண்டேஷன் வந்து நீங்க அப்ளை பண்ணும். ஸோ நாஸை மட்டுமே நம்பாதீங்க. நாஸ் மட்டும்தான் எனக்கு ஃபவுண்டேஷனா வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மெண்டர் கிட்ட கேளுங்க, கண்டிப்பா தெளிவா ஷேட் டீட்டெயிலோட சொல்லி கொடுப்பாங்க. ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நான் வந்து படிச்சு முடிச்சிட்டேன்க்கா, பட் எனக்கு போர்ட்ஃபோலியோ பண்ண போட்டோ மட்டும்தான் இருக்கு, அதுக்கு மேலே எனக்கு வரைக்கும் பிரைட் புக் ஆகலை, நான் என்ன பண்றது? எனக்கு வந்து எனக்கு வந்து மாடல் வச்சு மேக்கப் பண்ணா என்னோட பேஜ் வந்து நான் பில்ட் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து பே பண்ணி மாடல் இது பண்றதுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது அல்டர்னேட் ஐடியா இருக்கா?
ஓகே சாரி, கொஞ்சம் படிக்கும் போல கொஞ்சம் ஸ்பெல்லிங் அதனால. ஓகே சாரி. அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க யாரெல்லாம் த்ரெட் ஆப் யூஸ் பண்றீங்கன்னு தெரியல, THREAD கொடுக்குறேன், யூஸ் பண்றீங்கன்னு தெரியல, அங்க உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு பேஜ் இருக்குனாலே கண்டிப்பா அங்கேயே உங்களுக்கு ஈஸியா வந்து உங்க ப்ரொஃபைல் எல்லாம் அழகா எடிட் பண்ணி, இன்ஸ்டாகிராம் எப்படி எடிட்டிங் எல்லாம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ப்ரொஃபைல் வந்து உங்க பயோல வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க என்ன போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ போட்டோஸ் தான் இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டுட்டு மேல ஐ நீட் எ மாடல் இப்படி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. ஐ நீட் எ மாடல் ஃபார் என்ன சொல்ல, ஓகே சாரி, ஐ நீட் எ மாடல் ஃபார் போட்டோ ஷூட், இட்ஸ் அன் அன்பெய்ட் கொலாப் இப்படின்னு சொல்லிடுங்க. இட்ஸ் அன் அன்பெய்ட் கொலாப். ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ்னாலும் கூட இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா என்னோட மெயின் ஐடி இன்ஸ்டாகிராம்ல வந்து DM பண்ணுங்கன்னு போடுங்க. அவங்க தாராளமா உங்களுக்கு நிறைய நிறைய மெசேஜஸ் வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம மட்டும், அதாவது மேக்கப் ஆர்டிஸ்டுங்க மட்டும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அவங்களோட பேஜை பில்ட் பண்ண கஷ்டப்படல, மாடல்ஸும் கஷ்டப்படுறாங்க, வீடியோகிராஃபர்ஸ் அண்ட் போட்டோகிராஃபர்ஸும் கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ வீடியோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் என்ன வேணும், ஒரு மாடல் வேணும். மாடலுக்கு என்ன வேணும்னா மேக்கப் பண்ணும். ஸோ அவங்களுக்கு நம்ம வேணும். மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு என்ன வேணும், மாடல் வேணும். மேக்கப் பண்றதுக்கு மாடல் வேணும், கூட வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு போட்டோகிராஃபர்ஸ் வேணும். மாடலுக்கு என்ன வேணும், அவங்க பெரிய மாடலா அவங்கள காமிக்கிறதுக்கு, அவங்க பேஜ் பில்ட் பண்றதுக்கு மேக்கப் பண்ண ஆள் வேணும், போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கும் ஆள் வேணும். ஸோ இந்த மாதிரி அன்பெய்ட் கொலாபுக்கு ரெடியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க உங்க லொக்கேஷனும் சேர்த்து போடணும். இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னை, சேலம், மதுரை இந்த மாதிரி இருக்கும்போது அந்த லொக்கேஷனையும் பிராக்கெட்ல போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா DM வரும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் DM வருமானு கேட்டீங்கன்னா இல்லை, இங்கேயே வரும், த்ரெட்லயே வரும். நீங்க வந்து பார்க்கணும், ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும். அப்படி வரவங்கள்ட்ட பேசுங்க. பேசும்போது இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க அக்கா, மாடல் ரெடி பண்றதுக்கு இது ட்ரெஸ் அண்ட் காஸ்டியூம் அண்ட் ஜுவல்லரி வந்து அஃபோர்ட் பண்ண முடியலைனாலும் என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எனக்கு புரியுது. கண்டிப்பா நம்ம எல்லாராலையுமே அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. நானே ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ மேம் சந்தோஷேஸ்வரர் மேம் கிட்ட பண்ணதுக்கு அப்புறமா என்னோட கூட ஒர்க் படிச்சுட்டு இருந்தேன், பியூட்டிஷியன் கோர்ஸ் கூட படிச்சுட்டு இருந்த ஒரு சிஸ்டரை தான் வந்து நான் வந்து ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டர்னு சொல்லலாம், அவங்கள தான் நான் வந்து என்னோட வீட்டுக்கு வர வச்சு அவங்கள்ட்ட இருக்கிற புடவையை நான் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி என்கிட்ட சிம்பிள் அந்த ஜுவல்லரிஸை வந்து நான் வந்து சின்னதாக ஒரு 500 rupees சம்திங் அதுக்குள்ள ஒரு சின்னதாக அவங்களுக்காகவே வாங்கிட்டு வந்து அதைத்தான் நான் அவங்களுக்கு போட்டு என்னோட பேஜை வந்து நான் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா அவங்களோட என்கேஜ்மெண்ட் செரிமனிக்கு நான் வந்து பிரைடல் மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் போட்டு தான் என்னோட பேஜ் வந்து நான் பில்டப்பே பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுகிற மாடல் கிட்ட என்னால் வந்து ட்ரெஸ் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, பிரைடலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஏதாவது காஸ்டியூம் இருக்கா, இல்லை ஒருவேளை உங்ககிட்டே இருக்கலாம் நல்ல காஸ்டியூம், அதை போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அது நல்ல காஸ்டியூமா இருக்குன்னா என்ன, பிரைட்ஸ்மேட் லுக் பண்ணுற மாதிரி ஒரு காஸ்டியூம் எடுத்துக்கோங்க. பிரைடுக்கு பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, ரிசப்ஷன் லுக் பண்ணுற மாதிரி கவுன் இல்லை, வெட்டிங் பண்ணுற மாதிரி சாரி இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பிரைட்ஸ்மேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, மோஸ்ட்லி நல்ல ஒரு நார்மல் பட்டு சாரி இல்லைன்னா ஒரு நார்மல் கவுன் இந்த மாதிரி தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அது கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும், இல்லைன்னா மாடல் கிட்ட இருக்கும். ஓகே, அதே போட்டுக்கிறோன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஓகே. ஜுவல்லரி வந்து பிரைட்ஸ்மேட்டாக உங்களுக்கு கிராண்டான ஜுவல்லரிஸ் தேவை கிடையாது, சிம்பிளான அழகான ஜுவல்லரிஸே போதும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களோட ஒர்க்கை நீங்கள் அவங்க மேலே பண்ணலாம். அண்ட் ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் கிட்டையும் பேசுங்க, எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி வேணும். அவங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீயாக பண்ணும்போது அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படிலாம் ஆர்டர் போடாமல் பொறுமையாக பேசுங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது எனக்கு வேணும் அப்படிலாம் அழகாக சொல்லுங்கள். ஒரு லொக்கேஷன் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு தான் பண்ண முடியும். என்னால் வந்து ஒரு ஸ்டுடியோ வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, எல்லாம் வெளியே எங்கேயும் போக முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டில் வச்சு அந்த மாடலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பொதுவான ஒரு பார்க்குக்கோ அந்த மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபரை வர சொல்லிட்டு அங்கே வச்சு பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டிலே இடம் இருக்குன்னா ஃபோட்டோகிராஃபரா வீடியோகிராஃபரா அங்கே வர சொல்லி, இல்லைன்னா ஒரு கோவில் அழகான லொக்கேஷனாக கோவிலுக்கோ அந்த மாதிரிலாம் போய் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாடல்ஸ் உங்களை நம்பி சின்ன பொண்ணுங்க உங்களை நம்பி அவங்க வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, மேம் வீட்டுக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு தயங்குனாங்கன்னா ஓகே மேம் நீங்கள் ஒரு பிளேஸ் சொல்லுங்க, நான் அங்கே வந்து பண்ணுறேன். அவங்க வீடாக இருந்தால் கூட உங்களுக்கு பயம் இருக்காதுல்ல, நீங்கள் வந்து போகும்போது உங்கள் வீட்டிலேருந்து யாராவது கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது ப்ரொஃபஷனலாக தான் எல்லாருமே நடந்துப்பாங்க. ஸோ நான் உங்கள் வீட்டுக்கு வந்து கூட பண்ணிக்கிறேன் மேம், இல்லைன்னா நீங்கள் ஒரு இடம் சொல்லுங்கள், நான் அங்கே வந்து நமக்கு வந்து வேலை நடக்கணும். ஸோ அவங்க இங்கே வர முடியாதுன்னா நீங்கள் அங்கே போகணும்.
அண்ட் ஃபோட்டோகிராஃபர் எங்க இருக்காருனோ தூரம் இடம் இருக்கும்ல, ஸோ அவரே அந்த டைமுக்கு வர சொல்லணும். அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா ஒரு 3-4 மாடலை கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உங்கள் பேஜை வந்து நீங்கள் பில்டப் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, கேரளா சாரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது அதை வியர் பண்ண சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க. அப்புறம் கிறிஸ்டியன் கவுன் சம்திங் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி எடுங்க. அண்ட் முஸ்லீம் ஸ்டைலில் பண்ணுறீங்க அந்த மாதிரினா அந்த மாதிரி எடுங்க. பிரைடு தான் இல்லைங்க, பிரைட்ஸ் மேட் பண்ணுங்க. ஒரு சின்ன பொண்ணை பிடிங்க, ஒரு 15 வயசு 13 வயசு பொண்ணு உங்கள் ஃபேமிலியில் இருக்குன்னா பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் போடுங்க. அண்ட் வளகாப்பு பண்ணுறீங்க அப்படின்னா சரி வளகாப்பு பண்ற மாதிரி வயரெல்லாம் கொஞ்சம் பெருசா காட்டுற மாதிரிலாம் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணுங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க பண்றதுல தான் உங்க விஷயமே. அண்ட் புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன பண்ணி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிம்பிளா கூட பண்ணி நீங்க அழகா காட்டலாம் உங்க பேஜை. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சு கரெக்டா எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணுங்க. லாஸ்டா என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபீல்ட்ல வந்து ஸ்கோப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸ்கோப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபீல்ட்லையுமே ஸ்கோப் இருக்கு. பட் போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது நம்ம ப்ரொமோஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஃபோட்டோஸ் போடுறது, வீடியோஸ் போடுறது, ஹேர் ஸ்டைல்ஸ், வீட்டில் இருக்க டம்மியில் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம பேஜை பில்ட் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம பேஜில் வந்து ரீச் இருக்கும். ரீச் இருக்கும்போது நம்ம வந்து எல்லார் கண்ணிலையும் படும்போது நம்மளோட பேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நிறைய ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஓகேவா? அவங்கள வந்து அழிச்சுக்கிட்டு நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு முன்னேறி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கணும். அப்போ பிரைடல் புக்கிங்ஸ் எல்லாம் கிடைச்சவங்களுக்கு தான் கிடைச்சிட்டே இருக்கும். புதுசா கிடைக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு புதுசா பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். இல்ல கிடைக்காம பின்னாடி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டென்ட் கிரியேட்டரா மாறுங்க, பியூட்டி கண்டென்ட் கிரியேட்டரா மாறுங்க. நீங்க கத்துக்கிட்டது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வெளியே ஷேர் பண்ற அளவுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஷேர் பண்ணும்போது உங்களை ரீச் பண்ணுவாங்க. ரீச் பண்ணும்போது அப்படியே ஆன் த சைட்ல வந்து உங்களோட மேக்கப் ப்ரொமோஷனையும் அதாவது பிரைடல் புக்கிங்ஸையும் எடுக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி தான் நம்மளை இந்த ஃபீல்டில் வந்து முன்னேற வைக்க முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. ஸோ அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். மற்றபடி ப்ராடக்ட்ஸ் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் ஓகேவா, அந்த ப்ராடக்ட் அது மாதிரி தான் டவுட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. மற்றபடி பட்டி மேக்கப் ஆர்டிஸ்டா கேட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா, சொன்ன தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருந்து நீங்கள் டிஎம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விடாமல் உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பட்டி மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும். அண்ட் என்னோட வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை கண்மணிஸ்.